மத்திய பட்ஜெட் குறித்து நெல்லை மாவட்ட விவசாயிகளின் கருத்தை அறிவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் களத்தில் அவர்களோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜன், நெல்லை மாவட்ட விவசாயிகள் மத்தியில் மத்திய பட்ஜெட் குறித்து என்ன கருத்து நிலவுகிறது? அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கிறதா அவங்க சொல்றாங்களா? காயத்ரி, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக அதிகமான விவசாய நிலங்கள் கொண்ட பகுதி இந்த நெல்லை மாவட்டம் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட விவசாயிகள், அதாவது மிகப்பெரிய அளவில் விவசாய பூமியாக இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தென்பத்துங்கிற கிராமம். இங்கே இருக்க விவசாயிகள் நம்ம இருக்காங்க. அவங்க பட்ஜெட் பற்றி காலிலேருந்தே பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட இது குறித்து பேசலாம். அம்மா சொல்லுங்கள், இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வறட்சி ஏற்கனவே நம்ம மாவட்டத்தில் வறட்சி மாவட்டம் சொல்லியிருக்காங்க, வறட்சி மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இது வறட்சியை தவிர்க்க 10 லட்சம் 5 லட்சம் புதிய குளங்கள் இது பண்ணப்படும், 10 லட்சம் கோடி கடனுதவி கொடுக்கப்படும் அப்படின்னு விவசாயிகளை மையப்படுத்தி இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ வறட்சி மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை எங்ககிட்ட யாரும் சர்வே பண்ணதா தெரியல. ஏன்னா தென்பத்து கிராமத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், விஓ ஆஃபீஸ்லாம் எழுதுங்கன்னா அது மேலேருந்து வரலன்னா அவங்க சாக்கு புக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2வது குளங்கள் விட்டுதோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இருந்த குளம்லாம் என்னாச்சு? ஏன்னா அந்த காலத்து குளங்கள் நீர்ப்பாசன வடிகால் வசதியாக தான் அவங்க ஏற்படுத்தி செஞ்சுருப்பாங்க. இப்போ புதுசாக வெட்ட போகிறீங்கன்னா புதுசாக இடம் எங்கே இருக்குது, அது வடிகால் நீர் எப்படி நீர் வரத்து சேரும், அதனால் எங்கள் விவசாயிக்கு என்ன லாபம், இதெல்லாம் பல கேள்விகள் வருது. அது இன்னும் நாள் கூட ஆகும். இப்போ திடீர்னு எங்களுக்கு மழை இயற்கை மாற்றம் மாறி மாறி வருவதனால இப்போ அடுத்தால திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி வந்தால் அப்போ அந்த தண்ணி எங்கே போகும்? அதுக்குள்ள நீங்கள் குளம் வெட்டுவீங்களா? அது இப்போதைக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை. அதனால் விவசாய பொறுத்த அளவில் இப்போ வறட்சி வந்திருக்கு, அடுத்தால வெள்ளம் வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது விவசாயிகளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வாழ்வா சால்வான்னு நாங்கள் ஏற்கனவே போராடிட்டு இருக்கோம். இப்போ விளைநிலங்கள்லாம் வீடுகளை மாறிக்கிட்டு வருது, அது ஒரு போராட்டம். வறட்சி இயற்கை சீற்றங்களால் ஒரு போராட்டம். புதிய பட்ஜெட்டு அது எதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க ஓரளவு திருப்தி இருக்குது. இப்போ பட்ஜெட்டுன்னு பொறுத்த அளவில் எல்லாம் சொன்னதை தான் சொல்லுதீங்க. இப்போ வறட்சின்னு சொல்லும்போது கூடுதலாக நீங்கள் சொல்லுதீங்க. இப்போ அந்த வறட்சின்னு வரும்போது எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா விவசாயிக்கும் உடனடியாக போய் சேருது, அதுதான் கேள்வி. ஏன்னா கரண்ட்டில் ஒருத்தவங்க வயப்பயிரிச்சிருப்பாங்க, அந்த பாட்டா அது இதுன்னு சொல்லும்போது வேற ஒருத்தவங்க பேருக்கு போய்கிட்டு இருக்கு. அதில் நடைமுறையில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உடச்சி எறியணும்னா அரசு ஒரு பொதுக்குழுவை போட்டு விவசாயி யார் யார் எந்த நிலத்தில் எப்பப்போ பயிரிக்காங்களா டைரெக்டாக அவங்களுக்கு ஒன்று. இப்போ எனக்கு 10 பைசா ஒதுக்கியிருக்கேன்னா உதாரணமாக எனக்கு சேரணும். அப்போ தான் திட்டம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மொத்தத்தில் சொல்லியிருந்தீங்க அது அரசியல் அதிகாரி, பொலிட்டிக்கல் லெவல், அதோட இன்னும் வேற கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க போய் அப்படி சொரிஞ்சு வாங்கிக்கிட்டுதாங்க. பாமர மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எந்த திட்டம் போட்டு என்ன பலன் எங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் கரும்பு விவசாயிகளுக்கு 9,000 கோடி வரைக்கும் அந்த கடன் அந்த நிலுவைத் தொகை சரி பண்ணதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கரும்பு எங்கள் பகுதியில் கரும்பே கிடையாது. நாங்கள் அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? எங்களுடைய ஒரே இது நெல் தான். இப்போ 2 பூவாக எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. வறட்சி மாநிலம்னு அறிவிச்சிட்டு இது வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரி பார்வையிடவும் இல்லை, எந்த விவசாயி பார்த்து கேட்கவும் இல்லை. இப்போ எங்களுக்கு எப்படி நிவாரணம் கொடுப்பாங்க? அதுமாதிரி விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி வரைக்கும் இந்த கடன் உதவி வழங்க போகிறதா, அதுமாரி 2 வருஷத்தில் அடுத்த 2 வருஷத்தில் உங்களுக்கான வருமானத்தை இரட்டிப்பாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குற மாதிரிக்கு நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி. அதனால் விவசாயிகளுக்கு கிட்ட நெருங்கி கொண்டு போதில் அந்த சர்டிஃபிகேட் வேணும், இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது அந்த அம்மா சொன்ன மாதிரிக்கு அது அதுக்கு உடந்தப்பட்டவங்க முக்கியமான பார்ட்டியில் வாங்கிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு யாரும் இதுவரைக்கும் அந்த வறட்சி பூமிகளுக்கு எந்த மாவட்டத்திலும், இந்த மாவட்டம் தான் நம்ம நெல்லை மாவட்டம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. நீங்கள் கரும்புன்னு சொன்னீங்க. கரும்பு நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து போட்டு கொடுக்காங்க சொல்லுங்கள்? கரும்பு எந்த கம்பெனி வெட்டின கரும்புக்கு பணம் தர மாட்டேக்காங்க. நான் இன்றைக்கி 1 லட்சம் ரூபா நான் கரும்பு போட்டு நஷ்டத்தில் இருக்கேன். எம்பி சௌரியப்பட்டிக்காரங்க தாரணிக்காரன்ட்ட போய் கேளுங்க. தாரணிக்காரங்கிட்ட போட்டால் நாங்கள் அனுப்புனதுக்கு அவன் வாங்கிட்டான், நாங்கள் தர முடியாது, உங்களுக்கு பொறுத்து எம்பி சூரியப்பட்டிக்காரன் தான். கம்பெனி நஷ்டம்னு எனக்கு தபால் அனுப்பியிருக்காங்க. பல கோடி ரூபா கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு நாங்கள் விவசாயம் நாங்கள் இன்றைக்கி நஷ்டப்பட முடியும்? சர்க்கரை ஆலையிலேருந்து நிலுவைத் தொகை உங்களுக்கு இன்னும் வழங்கப்படலை, அப்படிதானே? ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சிறு குறு விவசாயிகளை மையப்படுத்தி திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? சார், அது விஓ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் வேணும், இந்த சர்டிஃபிகேட் வேணும், உனக்கு அது உள்ள சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னா உனக்கு பைசா தர மாட்டேன் அப்படின்னு இந்த விவோ தான் எல்லாமே பண்ணது பூரா ஆக்கிரம் பண்ணது பூரா இந்த விவோ தான் பண்ணுதாங்க. ஆமாம், கிராமங்களில் அவங்க 12 சர்டிஃபிகேட் 12 ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் தப்பாக தான் இருக்கும். அதில் நம்ம எல்லா சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கணும் சார். அதனால மாற்றங்கள் தான் இருக்கும். அது அந்த விவோ தான் அந்த விவசாய மனிதர்களை நேரடியாக பார்த்து அது பார்க்கணும். அதை பார்க்கப்போது கிடையாது. நிர்வாக கோளாறுங்க. ஆனால் மத்திய அரசோட இப்போ இந்த எதிர்ப்பு பட்ஜெட்டில் அதிகமாக விவசாயிகளை மையப்படுத்தி அறிவிப்புகள் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க?
இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லுதானே 20 அம்ச திட்டம்னு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சொன்னாங்க. அப்போ நான் சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்கேன், என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த 20 அம்ச திட்டம் அப்படி நடைமுறை வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அந்த நிர்வாகத்தையும் அந்த சட்டத்தையும் போட்டு சட்டத்தின் கீழே இத்தனை வரலாம் செய்யணும், அதுக்கு ஒரு டீம் அமைச்சு படிப்படியாக இப்போ 10 பைசா அரசாங்கம் ஒதுக்குன்னு வைங்க, 9 பைசா ஒவ்வொரு கையாக வரும்போது 9 பைசா போயிடுது. 1 பைசா தான் விவசாயிக்கு வந்து சேருது. இதனால் இப்போ எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம். அப்போ இன்றைக்கி அறிவித்தபடி சொல்லிட்டீங்க, நான் வாங்கினது 1 பைசா, மீதி 9 பைசா எங்கே? ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் அப்பெல்லாம் தீவிர விவசாயி, ஒரிஜினல் விவசாயி, எங்கள் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் கிடையாது. அப்போ அந்த அம்மையார் காலத்தில் அப்படி ஒரு திட்டம் நடைபெறும்போது இப்போ ஏன் அது வரலை? இனிமேல் வருமா? அதுதான் எங்கள் கேள்வி. இப்போ நான் எங்கள் பகுதியில் உள்ள கோரிக்கையில் ஒரு நாள் வாங்க கடல் மாதிரி நான் ஒவ்வொரு குறை எடுத்துவீங்க. ஆமாம், இப்போ வந்து விவசாயி கடன் வந்து ஒரு பகுதி தள்ளுபடியாக இருக்குது, ஒரு பக்கம் தள்ளுபடி ஆகலை. ஒரு பக்கம் ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் அது சேரலை. என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க? நான் பிறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் நான் விவசாயத்தில் தான் இருக்கேன். எனக்கு என்ன விவசாயம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யார் என்ன பேசிக்கிட்டு தான் எங்கே கூட்டமாக அப்படி தான் போகிறாங்க. இன்றைக்கி கிராம மக்கள் வந்து ஒரிஜினலாக யார் வந்தாலும் ஐயா வாங்குற ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு செய்தியை பரப்பக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இவங்களே மாறிட்டாங்க. அப்போ இன்றைக்கி மனுஷன் வந்து பணத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டாங்க. இப்போ எங்கள் உள்பட நானே இப்போ ஒரு பணம் ஒருத்தன் தாரானா அப்படி வாங்கிட்டு அதை அப்படி கம்முன்னு ஆகிருந்தேன். அந்த முறை என்றைக்கு தூக்கம் வீசப்படுதோ எங்களுக்கு தொழில் தான் தெய்வம். இந்த முறை வந்து இந்த சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்கள் வந்து வழங்கிக்கலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாதிரி அறிவிப்புகள் இருக்குது. அதேபோல் வறட்சியை சமாளிக்கணுங்கிறத முடிவு எடுத்தது வந்து இந்த முறை வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பு நல்லது தான், வரவேற்கத்தக்கது. இந்த அறிவிப்பு கூடி சீக்கிரம் எவ்வளோ நாளைக்குள்ள நாங்கள் பாதிசர் வந்து சென்றடையும் சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்த கடனே தள்ளுபடி ஆகலையா? பிறகு ஒன்று என்னது சொல்ல, மத்திய சர்க்கார் வந்து தள்ளுபடி பண்ணலையா? மத்திய கூட்டுறவு மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, மத்திய எந்த விவசாயிக்கும் தெரியல. ஆனால் விவசாயி வந்து எல்லாருமே விவசாயிகள் தான். ஏன்னா அதனால் நீங்கள் திட்டங்கள்லாம் வரவேற்கப்படுது. ஒட்டுமொத்த எல்லாரும் விவசாய சார்பையும் நான் சொல்லுதேன், நீங்கள் போட்டிருக்க திட்டம் அனைத்தும் எங்கள் அடிப்படை மட்ட விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்லுதேன், அப்புறம் நிலைமை சொல்லுவேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் ரெண்டுமே தாமிரபரணி நம்பி விவசாயம் நடக்கக்கூடிய பகுதி. இங்கே ஏகப்பட்ட சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க. இதனால் இந்த பகுதியில் எவ்வளோ விவசாயம் பண்ணியிருக்கீங்க? இந்த முறை எந்த அளவுக்கு விவசாயம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு? இதில் வந்து தென்பத்து கிராமத்தில் மொத்தம் 500க்கு மேலே ஏக்கர்லாம் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் விவசாயி தான். ஆனால் போன வட்டம் நாங்கள் கார் பிசானத்தில் காரில் இருக்கும்போது எங்களுக்கு பால் அடைச்சி வரும்போதே தண்ணி நின்றுட்டு அப்போ தீ வருத்தம், எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் தரல, கவர்மெண்ட்டு தரல, எல்லாம் பார்த்தாங்க. அது பாதியை பார்த்தாங்க, பாதியை பார்க்கல. அவங்க விவோவிலே அதில் எல்லாம் பார்த்தாச்சு, ஒழுங்கான பதில்களும் கிடையாது. இப்போவும் எங்களுக்கு சுத்தமாக தண்ணி வரல, நாற்று விதையை கையில் எடுக்கலை. இப்போவும் வறட்சி தான். அப்போ 2 வறட்சி ஆகிட்டு. இன்னும் இந்த 2 வறட்சி இப்படி போனால் நாட்டுடைய நிலைமை என்ன? இப்போ விவசாயம் விளையாடுனால விவசாயம் மட்டும் பாதிப்பு இல்லை, ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கே இது ஒரு மட்டும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது விவசாயியோட பாதிப்புங்கிறது ஒட்டுமொத்த நாட்டுக்கான பாதிப்பு. அதனால் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகள் என்பது நேரடியாக அந்த விவசாயி வந்து சேர வேண்டும் என்பதுதான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அதனை நோக்கியே அதிகாரிகளும் அதற்கு சார்ந்த அரசியல்வாதிகளும் செயல்பட வேண்டும் என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. காயத்ரி.